ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கேசரி தான். ஸ்வீட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு கேசரி தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா கேசரியிலே நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம். இன்றைக்கி ரவையை வச்சு எப்படி கேசரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் ரவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சோண்டு நெய்யை விட்டுட்டு அது நல்லா வறுக்கணும். ரவையை நம்ம எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் கேசரி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 டம்ளர் ரவைக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது லைட்டாக கொதி வரும்போது நான் கலர் பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கலர் பொடி போட விருப்பம் இல்லைன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிறப்ப அதை சேர்த்துக்கோங்க. அந்த கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ரவையும் போட்டு நல்லா கிண்டணும். ஸ்டவ்வை கூட லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதை கிண்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா சைடில் நான் முந்திரி பருப்பு பாதாமி இதை வறுக்கிறதுக்காண்டி நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். சைடில் அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாம் சேர்க்கணும்னா நைட்டே அதை ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டிங்கன்னா அதை தோல் எடுத்துகிட்டு வந்துடும். தோலோடு போட வேணால் அது உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் ஜீனி போட்டுக்கோங்க. ஜீனி போட்டு இப்போ தான் நல்லா கட்டி விழுகும். அதனால் நல்லா கிண்டி விடணும். ஜீனி போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வறுக்கிறதுக்காண்டி நெய் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரி, நம்ம ஊற வச்சு தோல் எடுத்த பாதாம், நான் அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு வாய் எடுத்து வச்சாலே அதில் முந்திரியும் பாதாமும் இருந்தால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும். அதனால தான் 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் கிறிஸ்மஸ் பழம் சேர்த்து அது நல்லா உப்பி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேசரியில் சேர்த்து விட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. அதை நல்லா சமமாக்கி விட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க. அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷ நாளுக்கு இது மாதிரி கேசரி செஞ்சு அசத்துங்க. ஏன்னா நம்ம ரொம்பவும் நெய் சேர்க்காமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.